அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையை நாடி செல்வோமாக. இஸ்லாமிய மார்க்க சகோதரர்களே, உங்களுக்கான செய்தி இது. இறைவசனம் வழங்கப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து ஒரு விஷயத்தை இங்கே அறிவிக்கிறாங்க. நான் ஒரு 3 நபர்களை கண்டு ரொம்ப பொறாமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த சஹாபாக்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பொறாமை கொள்கின்ற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு 3 மனிதர்களை கண்டு பொறாமைப்படுகிறேன். அவர் யார் என்றால், முதலாவதாக யார் கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அவனை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன். இரண்டாவதாக யார் அந்த கல்வியை கற்று தருகிறார்களோ அவர்களை கண்டு நான் பொறாமை கொள்கிறேன். மூன்றாவது நபர் யார் அந்த கல்விக்கு தேவையான உதவிகளை, நிதி உதவிகளை, நல உதவிகளை செய்கிறார்களோ அவர்களை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன் என்று இந்த ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பொறாமைப்படும் அளவிற்கு கல்வி ரொம்ப முக்கியமானது, மகத்துவமானது. அப்படிப்பட்ட கல்வியில நம்ம முன்னோக்கி சென்று கொண்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். கல்வியில இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நன்னடை போட்டு இருந்தாலும் கல்விக்கான முதலீடு அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப பின்னோக்கி இருக்கிறோம். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அத்தனை பள்ளிக்கூடங்களும் இஸ்லாமிய மதத்தினரால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேள்விக்குறி வச்சோன்னா ரொம்ப சிலதான். சென்னையில ஏகப்பட்ட 100 அடங்காத பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் சொற்ப அளவே இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் இருக்குது. மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களையும் நெறிமுறைகளையும் மாரல்ஸையும் சரிவர முழுமையாக பயன்படுத்த முடியாததற்கு மிக முக்கிய காரணம் நமக்கென்று ஒரு பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்படாமல் இருப்பதுதான். நமது மாற்று மத சகோதரர்கள் நமக்கு எவ்வளவோ விஷயத்துல உறுதுணையா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நாம் நமக்கான கல்விக்கூடங்களை கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று என்னுடைய கனவாகவும் எதிர்கால நோக்கமாகவும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உருவாகுவதற்கு உங்களுடைய முதலீடு எனக்கு மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது. நம்ம பணபலம் படைத்த எத்தனையோ பேர், எத்தனையோ தொழில்கள், ஈவன் வெளிநாடுகளில் கூட நம்மளால முதலீடு செய்ய முடியுது. ஆனா கல்வின்னு வரும்போது அதற்கான அவேர்னஸோ அதற்கான விழிப்புணர்வோ நமக்கு குறைவா இருக்கிறது. ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஆகவே இஸ்லாமிய நண்பர்களே, கல்வியை நோக்கி நம் பார்வையை திருப்புவோமாக. நான் இன்று ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என் நோக்கத்திற்கு யாரெல்லாம் உறுதுணையாகவும் துணையாகவும் நிற்க விரும்புகிறீர்களோ கீழே தெரியக்கூடிய என்னுடைய அஞ்சல் முகவரிக்கும் தொலைபேசி எண்ணிற்கும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.